திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். திராவிட 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனால் ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டிருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சியில் கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினத பேசுவாங்க. நேற்று தினம் கோபிக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே விடுதலை. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முந்தி பல ஊழல்கள், கொஞ்ச நஞ்ச ஊழல் இல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார் அண்ணா திமுக ஊழல் புரிந்ததுன்னு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை, நகர்ப்புற வளர்ச்சி துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதுல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 முறை நம்முடைய தலைமை பொறுப்பில் காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொன்னு டிரான்ஸ்பாரம் திரு செந்தில் பாலாஜினாவே கத்துறீங்க. ஊழலுக்கு பேர் போனது திமுக. டிரான்ஸ்பாரத்துல 32 டெண்டர் போடுறாங்க. ஒரே ரேட். இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது. ஒரே ரேட்ல 32 டெண்டர். அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். நீங்க 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ள, மணல் திருட்டு கரூர்ல நம்முடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பல முறை அதிகாரி சொல்லி பார்த்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட 5 ரீச்ல ஒரு நாளைக்கு 3000 லோடு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி, ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும். பல முறை பெட்டிஷன் அனுப்பி நேரடியா குரல் கொடுத்து போராட்டம் நடத்த நடக்கல. 2 நாளைக்கு முந்தி இவரே ஊர் மக்களோட போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதற்கு இந்த மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பட்டம் பகல்ல மணல் அள்ளிட்டு போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான். மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பா இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக அதிமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அப்பொழுது இந்த ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம், விவசாயிகள் போராட்டம்,
செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமா மாறிட்டது. எவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, ஆனா இந்த ஆட்சியில உடல் உறுப்பை திருடுறாங்க. இங்க வந்திருக்கிற நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி, திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தியிருந்து நீங்க போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேட எடுத்திருக்கிறாங்க. இத திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுகின்றவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில மலர்ந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நீங்க திமுக 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. பல முக்கிய அறிவிப்பு. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா திமுக ஆட்சியில? ஆனா நாம ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு கொடுத்திருக்குது. பணி வேலை செஞ்சவங்களுக்கு 15 நாள்ல அவளுக்கு அந்த பணத்தை வங்கியில வைக்க வேண்டும், ஊதியத்தை வங்கியில செலுத்தப்பட வேண்டும். அந்தந்த பஞ்சாயத்து எந்த பணி செய்யலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்குது. ஆனா திமுக முதலமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த முதலமைச்சர், சக அமைச்சர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் முடக்க முடியாது. இந்த சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக 125 நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். யாராலையும் அந்த 124 வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது. அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த 125 நாள் 150 நாளா உயர்த்தப்படும். அதே போல முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பில் அண்ணா திமுக சார்பா முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பு இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகளிருக்கு 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம போறாங்க. இனி அண்ணா திமுக ஆட்சி உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யணும். அனைவருக்கு வீடு, ஏழைகளா இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும். குறிப்பா அறிஞர் மக்கள், ஆதிராட மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தா அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த பட்டியலின மக்கள் குடும்பத்திலே திருமண வயது அடைந்து திருமணமாகி தனி குடுத்தலம் போனா அவருக்கு அரசாங்கமே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல, பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கப்படும். அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். அதே போல மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாழ்வாதார உதவியாக 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுல வீரர்கள் காலை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிர் நீத்தா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். அதோட படுகாயமடைந்த 2 லட்சம் கொடுக்கப்படும். அதோட வீர விளையாட்டில் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும்.
அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற காளைகளுக்கு, பதிவு செய்யப்பட்ட காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அதேபோல சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயகுழு தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நடபாதை, அங்கங்க நகரத்துல பாத்தீங்கன்னா நடபாதை இருக்கும், அதுல ஓரமா கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரெல்லாம் அங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க, அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த ஆட்சியில டிஎன்பிசி தேர்வு நடத்தினாங்க. அந்த டிஎன்பிசி தேர்வுல கூட முறையாக நடத்தப்பட முடியல. ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாறுலயே டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கப்பட்டு ரத்து செஞ்சது கிடையாது. டிஎன்பிசி தேர்வுல சரியா முறையாக செய்யாத காரணத்துல அந்த தேர்வை ரத்து செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த பகுதியில் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணா திமுக. விவசாய கோரிக்கை அத்திக்கடை அவனாசி திட்டம், விடுபட்ட பகுதிகள், விடுபட்ட ஏரிகள், அந்த ஏரிகள்லாம் கணக்கிட்டு அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 செயல்படுத்தப்படும் அண்ணா திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டம் இந்த ஆட்சியில நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கின்ற விதமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் நாங்க தூர்வாரி இருந்தோம். அதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமிச்சு வச்சோம். இந்த ஆட்சியில அதை ரத்து செஞ்சு விட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே குடிமராமத்து திட்டம் தொடரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏழை எளிய மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம். நாட்டில் கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அடிப்படை வசதிகள் முழுவதும் நிறைவேற்றக்கூடிய அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்கள் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி பலத்துடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் கேசி கருப்பணன் அவர்களே, ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார். பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் உயர்கல்வி விகிதம் குறைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். 52 விழுக்காட்டிலிருந்து 48 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. வாக்காளர்களை விலைக்கு வாங்க திமுக முயல்கிறது. அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணம் உயர்வு, வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசின் நிர்வாகம் சரியில்லை, முறையாக இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி.